ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வீட்டிலேயே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 4 உயரமான உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அமைப்பாக நீளமாக சீவி தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுபோக பச்சரிசி மாவு ஒரு 2 கை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, பெப்பரு 1 ஸ்பூனு, உப்பு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு இங்கே கொஞ்சோண்டு மசாலா தூளும் அதோட கலர் தெரிகிறதுக்காண்டி கேசரி பவுடர் அந்த கலரு போட்டிருக்கேன். மசாலா பவுடரே கேசரி பவுடரே நம்ம கலந்து தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த பொருட்களை பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரு, உப்பு, பெப்பரு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம எடுத்து தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுட்டோம். தண்ணியிலேருந்து தனியாக வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நம்ம ரெடி பண்ண மிக்ஸு பேட்டரு நம்ம தனியாக வச்சுட்டோம். இப்போ அந்த பேட்டரில் இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் இந்த கலர் தூளும் எடுத்து வச்சுருக்கேன், அதிலே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிக்கா நமக்கு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. நீங்கள் இது நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் வரும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி போட்டும்போது உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வருதா ரெட் கலரில் வருதான்னு கீழே ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம், மாவு தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை பொரிச்சிக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். லேசாக சட்டி காயட்டும். அது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் போடணும், அதனால தான். இப்போ இது ரெண்டே டிப் பண்ணி இந்த பொட்டேட்டோவை நம்ம இதில் டிப் பண்ணி அதில் போடலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கணும். இதை உள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் போட்டு எடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி எண்ணெய் ஊற்றினோம்னா என்ன, தண்ணியை கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றினா தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு அதை எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது. இந்த மாதிரிக்கே நம்ம நல்லா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்களோட டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு. நம்ம பாப்பாவோட டேஸ்ட் பண்ணி கொடுத்தலாம் வாங்க. பாப்பா எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குனே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு வச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சன்ரைஸ் சூர்யா. தேங்க்யூ.